Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபைனல் எக்ஸாம்க்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் புக் அவுட்ல இருந்து பார்க்க போறோம். இது வந்து ப்ரீவியஸ் சாம்பிள் பேப்பர்ஸ்ல இருக்கு. A man walks a certain distance with a certain speed. If he walks half an kilometer an hour faster, he takes 1 hour less. அதாவது நார்மலா அவர் நடக்கிற ஸ்பீடை விட ஹாஃப் கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபாஸ்ட்டாக நடந்தால் அவர் எடுத்துக்கிற டைம் வந்து 1 hour கம்மியாகும். பட் இஃப் ஹி வாக்ஸ் 1 கிலோமீட்டர் அன் ஹவர் ஸ்லோவர் அப்படின்னா அவர் நார்மலாக நடக்கிற ஸ்பீடை விட 1 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து ஸ்லோவாக நடந்தால் ஹீ டேக்ஸ் 3 more hours டு கம்ப்ளீட். அதான் கொஸ்டின். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த மேன் அண்ட் இஸ் ஒரிஜினல் ரேட் ஆஃப் வாக்கிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் இவங்களுக்கான ரிலேஷன் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்பீடு வந்து கொஸ்டினில் கொடுக்கல, அவங்களோட யூஸ்வல் ஸ்பீட் நம்ம அதை எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கலாம். டைம் டேக்கன் ஒய் ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். டிஸ்டன்ஸ்ன்றது ஸ்பீட் இன்ட்டு டைம் தான் பேசிக் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் இப்போ ஸ்பீடுக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், டைம் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஒய் தான். இப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த கொஸ்டினோட கேசஸ் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1. ஸோ கேஸ் 1ல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஹி வாக்ஸ் ஹாஃப் அண்ட் கிலோமீட்டர் ஃபாஸ்டர் அப்படின்னா அவர் நார்மலாக நடக்கிற ஸ்பீடை விட ஹாஃப் அண்ட் கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக நடந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் கிலோமீட்டர் பர் ஹவர் அவரோட ஸ்பீடாக இருந்திருக்கு. அதே மாதிரி டைம், இப்போ டைம் பாருங்கள், டைம் என்ன ஆச்சு, ஹீ டேக்ஸ் 1 hour லெஸ், நார்மலாக எடுத்துக்கிற டைமை விட 1 hour கம்மியாயிருக்கு. அப்போ வந்து ஒய் மைனஸ் 1 hours ஆயிருக்கு அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் கேஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அந்த ஃபார்முலாவில் நார்மலாக டிஸ்டன்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஒய்னு அர்த்தம். அப்போ இங்கே எக்ஸ் ஒய்னு போட்டுடலாம். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்பீடோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் மல்டிபிள் பை டைம் வந்து ஒய் மைனஸ் 1. ஏன் மேம் இங்கே எக்ஸ் ஒய்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ஒய்ன்றது டிஸ்டன்ஸ், அவர் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்ததுனால டைம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாலோ இல்லை அப்படியே மாற்றி சொன்னாலும் அவர் சேர வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே சேம் தான். அதனால் அந்த எக்ஸ் ஒய் அங்கே அப்படியே தான் வரும். இவங்களை முதல்ல உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், அடுத்து ஒய் இன்ட்டு 1/2 இன்ட்டு ஒய் பண்ணும்போது 1/2 ஒய் கிடச்சிருக்கும். 1/2 இன்ட்டு 1 பண்ணால் 1/2 தான். ஸோ இங்கே மல்டிபிள் ப்ளஸில் இருக்க எக்ஸ் ஒய் இங்கே எடுத்துகிட்டு வந்து மைனஸ் ஆக்கிக்கலாம். இப்போ எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் மைனஸ் 1x ப்ளஸ் 1/2y மைனஸ் 1/2 அப்படின்னு இருக்குது. இந்த டேர்ம் மட்டும் என்ன ஆயிருக்கும், 0 ஆயிருக்கும். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸ். அதே மாதிரி இப்போ கேஸ் 2வும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கேஸ் 2வில் ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொஸ்டினில் செகண்ட்ஸ் பட் இஃப் ஹி வாக்ஸ் 1 kilometer an hour ஸ்லோவர் அப்படின்னா அவர் ஸ்லோவாக நடந்தா அப்படின்னு அர்த்தம். அப்போ அவரோட ஸ்பீடு வந்து நார்மலாக இருந்த ஸ்பீடு எக்ஸு, இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஆயிருக்கு. ஏன்னா 1 kilometer an hour ஸ்லோவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பீட் வந்து எக்ஸ் மைனஸ் 1 kilometer per hourனு எடுக்கணும். ஹீ டேக்ஸ் 3 hours மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் எடுத்துக்கிட்ட டைமிங் பார்த்தீங்கன்னா நார்மல் டைமிங் ஒய், இப்போ அவர் எடுத்துக்கிட்ட டைமிங் வந்து 3 hours மோர் அப்படின்றதுனால ஒய் ப்ளஸ் 3 hours அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ எழுதியாச்சு. நம்மளோட பேசிக் ஃபார்முலா distance is equal to speed multiple by time அப்படின்றது தான். ஸ்பீடுக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க, டைமுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ் ஒய்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஒய் தான், அதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ இவங்களை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு 3 3x, மைனஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் 1y, மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3. இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இருக்குது, இந்த ப்ளஸ் எக்ஸ் ஒய் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் ஆகிடும். இப்போ xy மைனஸ் xy இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1y மைனஸ் 3ன்னு கிடைக்குது. ஸோ இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் இங்கே 3x மைனஸ் 1y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கலாம். இந்த பக்கம் 0 ஆகிடும். இதில் வந்து டினாமினேட்டர்ஸில் நம்பர் இருந்தால் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 1/1, இங்கே 2, இங்கே 2 இருக்குது. 1 2 2 எல்சிஎம் எடுத்தால் 2 தான். இந்த 1 2 ஆகணும்னா மேலேயும் மல்டிபிள் பை 2 பண்ணோம். அப்போ மைனஸ் 2x அப்படின்னு கிடச்சிருக்கும். ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால அந்த 1y அப்படியே வந்திருக்கும், இங்கேயும் 2 இருக்கிறதுனால அந்த 1 அப்படியே வந்திருக்கும். ஈக்குவல் டு 0. டிவைடில் இருக்க 2 இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை, அந்த டேர்ம் என்னவாயிடும், 0 ஆகிடும். அப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 1y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம இவங்க எல்லாருக்கும் சைன் மாற்றுறதா இருந்தாலும் சைன் மாற்றிக்கலாம், இல்லை அப்படியே வைக்கனாலும் ஓகே தான். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டு பேரும் எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அப்போ சால்வ் 1 and 2, 1 and 2 வந்து என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதோட எக்ஸோட வேரியபிள் ஒரே மாதிரி இல்லை, நான் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, அதனால் ஒய்யை தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். முதல் ஈக்குவேஷன் மைனஸ் 2x ப்ளஸ் 1y
-1 வச்சாலும் சரி, இந்த -1 அந்த பக்கம் கொண்டு போய் இப்படி +1ன்னு எழுதிக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷனில் 3xம் -1yயும் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற -3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +3 ஆகிடும். ஸோ இங்கே +1y -1y ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். -2xம் +3xையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1x = 4 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் x = 4n ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் கூட பண்ணலாம். இதில் இந்த ஃபஸ்ட்டு 3x இருக்குது. அப்போ 3 × xக்கு பதிலாக இந்த 4 போட்டுக்கோங்க. -1y இந்த -3 அந்த பக்கம் இருந்தால் +3 இருந்திருக்கும். ஸோ இங்கே 12 - 1y = 3. -y அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 3 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 12 - 3 = y அப்படின்னு கிடைக்குது. 12லேருந்து 3 மைனஸ் பண்ணும்போது 9 கிடைக்கும். அப்போ 9 தான் நம்மளோட ஒய்யோட வேல்யூ. ஸோ கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு கேட்டிருந்தாங்க. டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பீட் × டைம் தான். எக்ஸ் × ஒய். ஏன்னா நம்ம ஸ்பீடை தான் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம், டைமை தான் ஒய்ன்னு எடுத்திருந்தோம். நமக்கு எக்ஸுக்கு வந்து இங்கே 4 கிடச்சிது. 4 × ஒய்யோட வேல்யூ 9 கிடச்சிது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 36 கிடைக்குது. டிஸ்டன்ஸ்ன்றதுனால இதை நம்ம கிலோமீட்டரில் எழுதணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்களோ அது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிருங்க. டிஸ்டன்ஸ் இஸ் 36 கிலோமீட்டர்னு கிடச்சிருக்கு. அண்ட் த ஸ்பீட் ஆஃப் வாக்கிங் இஸ் 4 km/h. ஏன்னா எக்ஸுன்றதை நம்ம ஸ்பீடுன்னு எடுத்தோம். ஸ்பீடோட யூனிட் வந்து km/h அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து y = 9 hours அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே எழுதும் போதே எக்ஸ்ன்றது ஸ்பீடுன்றதுனால இங்கே 4 km/h அப்படின்னு எழுதிருங்க. எப்போவுமே யூனிட்டோட ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.